அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரமதான் ஃபாஸ்டிங்ஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நமக்கு ரொம்ப பிஸி டேஸாக இருக்கும் எல்லாருக்கும், எங்களுக்குமே அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ வந்து இஃப்தாருக்காக ஒரு சூப்பரான ட்ரிங்க் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சில் பண்ணி எடுத்திருக்கேன். இதோட பனானா சேர்த்திருக்கேன். ஒரு 4 பனானா, எந்த பனானா வேணாலும் எடுத்துக்கலாம். அண்ட் தென் பாதாம் வந்து தோல் உரிச்சி எடுத்திருக்கேன். சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோம்னா ஒரு 2 மினிட்ஸில் வந்து தோல் உரிச்சி வந்துடும். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சர் ஜாரில் நீட்டாக சேர்த்திட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாலையுமே இது கூட நான் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இதை வந்து வாசனை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சோண்டு கார்டமன் பவுடர் வந்து சேர்த்திருக்கேன். நம்ம கார்டமன் எசன்ஸ்னாலும் ஒரு 2 ட்ராப் போட்டோம்னாலுமே போதுமானது. இது சேர்க்கறதுனால நமக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக இதில் வந்து சர்க்கரை சேர்க்கணும். ஸ்வீட்னஸ்க்காக சர்க்கரை வேணால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா நம்ம சுகர், பேரிச்சப்பழம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட சேர்த்தினாலும் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். பச்சை வாழைப்பழம், ஏலக்கி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்திக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அரைச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம 2 விஷயம் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா, நம்ம பனானாஸ் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து இதை ஆட் பண்ணிவிட்டு குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும், அதுக்காக தான். அண்ட் தென் இதே மாதிரி நீங்கள் ஆப்பிளில் எந்த ஃப்ரூட்டில் வேணாலும் நம்ம செய்யலாம், அதுவும் இதே மெத்தடில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக இதில் சப்ஜா சீட்ஸ் இல்லை சியா சீட்ஸ் சேர்த்தலாம். நான் வந்து சியா சீட்ஸ் சேர்த்திருக்கேன், ஏன்னா சியா சீட்ஸில் நமக்கு மெட்டபாலிசம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி வாழைப்பழம், பச்சை வாழைப்பழம் சேர்த்ததுனால நல்ல கூலிங்காக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த சீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இதை சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். லைக் ஒரு 10 மினிட்ஸில் இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது. எதுவுமே ஏர்லியராக ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டுக்கெலாம் ரொம்ப தேங்க்ஸ். இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. அல்லாஹ் ஹாஃபிஸ். அடுத்து இன்னொரு ரெசிபியில் மீட் பண்ணலாம். اللهم صل على سيدنا محمد حتى ترضى وصل على سيدنا محمد بعد رضا وصل على سيدنا محمد ابدا ابدا.